இன்னைக்கு கேட் ஐ ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான நெயில் ஆர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். நான் இப்போது யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கேட் ஐ ஜெல் பாலிஷில் இது வந்து டபுள் ஷேட், இது ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து கோல்டு கலர், மிக்ஸ்டு கோல்டு கலர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கலர் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேஸ் கலர் கொடுத்துக்கிறேன். பேஸ் கலர் வந்து பிளாக் கலர் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஜெல் பாலிஷ் வந்து டிப்பில் அப்ளை பண்ணும்போது எப்படி வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் உங்களோட நெயில்ஸில் வைக்கும்போது அப்பெக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பின்னாடி கொண்டு போங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஜெல் பாலிஷ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா 30 செகண்ட்ஸில் அது க்யூர் ஆகாது. நீங்கள் க்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே குழன்னு இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு மூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி திக்காக இருக்குன்னா, உங்கள் ஜெல் பாலிஷ் வந்து திக்காக இருக்குது அப்படின்னா அதை ஒரு 60 செகண்ட்ஸ் அந்த மாதிரி க்யூர் பண்ணிக்கோங்க. க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் போங்க. ஓகேங்களா? இப்போது நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுறேன். அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிட்டு கொஞ்சம் நல்லா தொடங்க, அதை ட்ரை ஆக்கிடுங்க. மேலேயே அந்த லிக்விடை வந்து அப்படியே அதிலே வச்சிடாதீங்க. ஓகேங்களா? இப்போது நான் ப்ளூ கலர் எடுத்து மேலே அப்ளை பண்ணுறேன். ப்ளூ கலர் கேட் ஐ ஜெல் பாலிஷ் எடுத்து மேலே அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்குது, பட் இதோட ரியல் கலர் வந்து கொஞ்சம் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இதில். ஓகேங்களா? இப்போது கேட்டை டூல் எடுத்துக்கோங்க. கேட்டை டூலுன்றது மேக்னெட். ஓகேவா? இந்த கேட்டை ஜெல் பாலிஷில் உங்களுக்கு மேக்னெட் தான் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைனுக்கு நான் வந்து ஃபுல்லுமே வந்து அந்த கலர் ஃபுல்லாக சென்டரில் கொண்டு வரேன். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா நல்லா டபுள் ஷேட் வர மாதிரி பண்ணுங்கள். பிளாக் கலரும் தெரியணும், அது கூட இந்த கலரும் தெரிகிற மாதிரி நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சென்டரில் வந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை க்யூர் பண்ணுங்கள். இது இன்னும் கூட நல்லா கார்னரில் அந்த பிளாக் தெரிகிற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு ஐ மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா ஒரு ஓவல் ஷேப்க்கு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே அழகாக இருக்கும். சென்டரில் ஆனால் நல்லா எல்லாமே அந்த டிசைன் வந்து நல்லா சென்டரில் தெரியணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ணிவிடுங்க. 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் டைம் க்யூர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் மறுபடியும் மேலே துடைக்கிறேன். தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறம் இப்போது
கோல்டு கலர் எடுத்துக்கிறேன். இது கோல்டு கலர்னா கொஞ்சம் க்ரீன் மிக்ஸ் ஆகிக்கே இருக்கும். இதில் க்ரீன் மிக்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும், கோல்டு கலர் மாதிரியும் இருக்கும். டபுள் ஷேட் நான் யூஸ் பண்ணுறது வந்து டபுள் ஷேடு. ஓகேங்களா? உங்ககிட்ட சிங்கிள் ஷேடு இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு மேக்னெட் எடுத்துக்கோங்க. மேக்னெட் எடுத்து நம்ம கீழே அப்ளை பண்ணியிருக்க ப்ளூ கலரும் தெரியணும், பிளாக் கலரும் தெரியணும், அந்த மாதிரி மேக்னெட் யூஸ் பண்ணுங்கள். கீழே அப்ளை பண்ணியிருக்க ப்ளூ கலரும் பிளாக் கலரும் நல்லா தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். தெரிகிற வரைக்கும் பண்ணுங்கள், அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா டபுள் ஷேட் மாதிரி இருக்கும். இப்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டரில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு டாட் மாதிரி வைங்க. இந்த மாதிரி சென்டரில் மட்டும் வச்சுட்டு 2 சைட்லேயும் நீங்கள் இப்போது கார்னரில் இழுத்து விடணும். அதே மாதிரி டர்ன் பண்ணி இந்த பக்கமும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு கார்னர்லேருந்து ரொம்ப தின் லைனாக நீங்கள் வரையணும். ரொம்ப தின்னாக டிப் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுங்கள். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக துடைக்கிறேன். தொடச்சிட்டு டாப் கோட் அப்ளை பண்ணணும். டாப் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா அழகாக வரும். ஸோ நீங்கள் டாப் கோட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து சீல் பண்ணுறது இந்த டாப் கோட் தான். இப்போது 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். மறுபடியும் நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டிசைன் ஈஸியாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெயில் ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹோல்சேலில் ப்ராடக்ட் வேணுனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.